பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு வார்த்தை குடுத்துருக்காரு. அது என்ன வார்த்தைன்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த வார்த்தைய தான் ஏசப்பா இன்னைக்கு நமக்கு குடுத்துருக்காரு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனா அந்த இடத்துல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, அந்த வேத வசனத்துல இருள் இருக்கு. இருள் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப வாழ்க்கை வெறுப்பா இருக்குங்க. ஏன்டா வாழுறோம் இந்த வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். எல்லாம் நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த இடத்துல எல்லாமே ரொம்ப சிதைஞ்சு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நம்ம வாழுறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இருள் இருக்கு அப்படின்ற அர்த்தம். அததான் இன்னைக்கு ஏசப்பா நமக்கு வெளிப்படுத்துறாரு. அப்போ இருள் இருக்கு நம்ம லைஃப்ல அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த இருளை எப்படி போக்கணும் அப்படின்றதுக்கும் ஏசப்பா அங்க ஒரு ஆப்ஷன குடுத்துருக்காரு பாருங்க. அந்த ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒண்ணுமே இல்ல. "ஏசப்பா என் லைஃப்ல வாங்க. என் வாழ்க்கையில இருக்கிற இருள போக்குங்க" அப்படின்னு நம்ம சொன்னா போதுங்க. ஏசப்பா உடனே செஞ்சுடுவாரு. ஏன்னா, ஏசப்பா இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலையே இல்லங்க. இருட்டா இருக்கிற ரூம்ல ஒரு லைட் போட்டா எப்படி வெளிச்சம் வந்து இருள் மறைஞ்சு போயிடுதோ, அதே போல தாங்க நம்ம இருளா இருக்கிற நம்ம லைஃப்ல ஏசப்பா என்ற ஒரு வெளிச்சத்த வரவைக்கும்பொழுது, அந்த இருள் காணாம போயிடும். நம்ம லைஃப்பும் நல்லாருக்கும். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு தான் ஏசப்பா இந்த வார்த்தைய குடுக்குறாரு. விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.